வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. ஏகாதசி விரதத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஏகாதசி விரதம் எதுக்காக இருக்கிறோம், அந்த மாதிரி ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும், ஏகாதசி விரதம் இருக்கும்பொழுது என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக இதில் பார்க்கலாங்க. ஒரு காலத்தில் தருமபுத்திரர் கண்ணன்கிட்ட ஆனி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி பெருமைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தருமபுத்திரர் கேட்குறாரு. அந்த நேரத்தில் வியாழ பகவான், அதாவது தேவர்களோட குருவான வியாழ பகவான் அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்போ கண்ணன் தருமபுத்திரட்ட, நீ வியாழ பகவான்ட்டு இதை பற்றி கேளு, அவர் இதுக்கான விளக்கத்தை பொதுவாக நிறைய கொடுப்பாரு, அதனால் அவரே கேளுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதன்படி தருமபுத்திரர் வியாழ பகவான்கிட்ட கேட்க, அப்போ வியாழ பகவானை எல்லாரையும் பாண்டவர்கள் ஐவரையும் உட்கார வச்சுட்டு அப்போ சொல்கிறாரு, இந்த ஏகாதசி உபவாசம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் 25 தடவை வருது. இது சுக்லபட்ச ஏகாதசி, கிருஷ்ணபட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்லி இதற்கான இந்த ஏகாதசியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் வர்ற ஏகாதசியில் உபவாசம் இருக்க முடியலனா கூட சாப்பாடு சாப்பிடாம பழம், பால் அவற்றை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு நம்ம விரதம் இருந்தோம்னா நமக்கு யமபயம் இல்லாமல் போகும். உபவாசம் இருந்து ஏகாதசி நோன்பு நோட்டாலே அவன் சொர்க்கத்தை அடைவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது எல்லா ஏகாதசிக்கும் பொருந்தும். அதில் சிறப்பான ஆனி மாதம் சுக்லபட்சத்தில் வர்ற ஏகாதசிக்கு பேர் நிர்ஜலா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கலியுகத்தில் பொருட்செலவு இல்லாமல் சிறிது சரீர சிரமம் மட்டும் பட்டாலே போதும், அதற்கான மிகப்பெரிய பலனை கொடுக்கறது இந்த ஏகாதசி உபவாசம். அதுலேயும் இந்த ஆனி மாதம் சுக்லபட்சம் வர்ற நிர்ஜலா ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொன்னோன்னே பீமசேனன் சொல்கிறாரு, பிதாமகரே, என்னுடைய தாய் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி எல்லாருமே மாதம் உபவாசம் இருக்காங்க. ஆனால் என்னையும் இருக்க சொல்கிறாங்க, என்னால் ஆனால் இருக்கவே முடியல, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வியாழ பகவான், விருகோதரா, உயர்ந்த போகங்களை அனுபவிக்க விரும்பினா பொருட்செலவு இல்லாததும் ரொம்ப ரொம்ப எளிமையானதுமான இந்த ஏகாதசி நோன்பையாவது நீ கடைபிடிச்சின்னா உன்னால் கண்டிப்பாக சொர்க்கலோகத்துக்கு போகலாம், அதை நீ கடைபிடிக்கிறது மட்டும்தான் வழின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் திரும்ப பீமன், பகவானே, பசிங்கிறது என்னுடைய உடன் பிறப்பு, என்னை விட்டு பிரியவே பிரியாது. இது பல முறை சாப்பிட்டா கூட, பெருமளவு சாப்பிட்டா கூட என்னுடைய வயிறு சாந்தி அடைகிறதில்லை. இந்த பட்டினி நோன்புக்கு பதிலாக வேறு ஏதாவது எளிய உபாயத்தை சொன்னீங்கன்னா நானும் அதை கடைபிடிச்சி சொர்க்கத்துக்கு போய் அதில் உள்ள போகங்கள்லாம் அனுபவிப்பேன். அதற்கான வழியை சொல்லி தயவு செஞ்சு எனக்கு ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறாரு. ஆனால் இதை கேட்ட வியாழ பகவான், மற்ற ஏகாதசியில் உன்னால் உபவாசம் இருக்க முடியலனாலும் இந்த ஆனி மாதத்தில் வர்ற நிர்ஜலா ஏகாதசியில் கஷ்டப்பட்டு ஒரு நாள் விரதம் இருந்துரு. அந்த மாதிரி ஒரே ஒரு நாள் மட்டும் அன்ன ஆகாரம் எதுவுமே எடுக்காமல் இந்த நோன்புக்கு இருந்தீங்கன்னா இந்த நோன்புக்கு எந்த ஊரும் ஏற்படாது. ஒரே ஒரு நாள் அன்னைக்கு நிர்ஜலா ஏகாதசியில் உபவாசம் இருந்து மறுநாள் அந்தணர்கள்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போடு. அது உனக்கு 25 ஏகாதசியில் நீ விரதம் இருந்ததுக்கான பலனை உனக்கு கிடைக்கும். இது ஒன்று தான் இதுக்கான வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஏகாதசி விரதங்கிறது நம்மளுடைய ஆன்மா, சரீரம், மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே புனிதமாக்குறது. இந்த ஆனி மாதம் வர நிர்ஜலா ஏகாதசியில் வஸ்திரம், பசு, படுக்கை, ஆசனம், அப்புறம் குடைகள், கமண்டலம் இவரெல்லாம் தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பாக கருதப்படுதுங்க. அந்த மாதிரி பாதரட்சை தானம் செஞ்சோம்னா, பாதரட்சைன்னு செருப்பு, இந்த பாதரட்சை தானம் செஞ்சோம்னா நம்ம சொர்க்கலோகத்துக்கு போகும்போது தங்க விமானத்தில் மேலும் செல்வாங்க அப்படின்னு சொல்லி புராணத்தில் இருக்குது. இந்த ஏகாதசி விரதம் இருந்தோம்னா கடந்த நம்மளுடைய முன்னோர்களான 100 தலைமுறைகளையும் நமக்கு பின்னாடி வரப்போகிற 100 தலைமுறைகளையும் பாதுகாக்கும், இன்பம் பயக்கும் அப்படின்னு சொல்லி வியாழ பகவான் பீமனுக்கு உரைக்கிறாரு. அதன் பிறகு பீமனும் அந்த மாதிரி எல்லா விரதங்களும் இருக்காமல் இந்த நிர்ஜலா ஏகாதசியில் ஒரு நாள் விரதம் இருந்து மறுநாள் அந்தணர்களெல்லாம் கூப்பிட்டு அன்னதானம் பண்ணி மிகப்பெரிய பலனை அடைஞ்சு வைகுண்டத்துக்கு போனாருங்க. அதனால் இந்த ஏகாதசியை பார்த்திங்கன்னா பீம ஏகாதசின்னு கூட அழைக்கிறாங்க. நிர்ஜலா ஏகாதசி மாதிரி ஆனி மாதம் வர கிருஷ்ணபட்சத்தில் வர்ற ஏகாதசிக்கு அபரா ஏகாதசி அப்படின்னு சொல்லி பேர். இதற்கு இந்த ஏகாதசி மிக மிக புண்ணியத்தை கொடுக்க வல்லதுங்க. அது சந்தான சம்பத்து, அதாவது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது, பாவங்களை நீக்க வல்லது, பிரம்மகத்தி தோஷம், பிறன்மனை வெழிதல், பொய் சாட்சி சொல்கிறது, லஞ்சம் வாங்குறது, உபச்சாரத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரி பாவங்களும், அப்புறம் தத்துவம் அப்படிங்கிற பேரில் கடவுள் கோள்களை பிறரை ஏமாத்துறது, தர்மத்தை விட்டு அதர்மத்தில் ஈடுபடுறது, குருமார்களை நிந்தனை செய்கிறது, இந்த மாதிரி பலவிதமான பாவங்கள் எல்லாம் இந்த அபரா ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தோம்னா அந்த பாவங்கள்லாம் போக்கும் அப்படிங்கிறது இந்த ஏகாதசியோட பலன். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த யானை தானம், சொர்ண தானம், குதிரை தானம், அது மாதிரி பெரிய பெரிய நதிகளில் போய் குளிச்சுட்டு வர்றது, அது மாதிரி கங்கை நதி மாதிரி, பிரம்மபுத்திரா நதி மாதிரி மிகப்பெரிய நதிகளில் குளிச்சுட்டு வர்றது, இந்த மாதிரி பண்ணுற பலவிதமான புண்ணிய காரியங்கள்லாம் இந்த ஆனி மாதம் வர்ற அபரா ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தாலே நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பலன்கள். அபரா ஏகாதசியோட பலன்கள். அதனால் இந்த ஏகாதசியில் ஒரு மாதமும் வர்ற ஏகாதசியில் விரதம் இருந்தோம்னா நம்மளுடைய முன்னோர்களையும் நமக்கு பின்னாடி வர சந்ததிகளையும் அது பாதுகாக்கும் அப்படிங்கிறத தவிர நமக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஏகாதசியோட பலன். அதுலேயும் இந்த ஆவணி மாதம் வர்ற நிர்ஜலா ஏகாதசியும் அது மாதிரி ஆனி மாதம் வர்ற அபரா ஏகாதசியும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கருதப்படுதுங்க.
எல்லா ஏகாதசிகளை விட மிக சிறப்பான ஏகாதசின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி. இந்த மாதிரி வர்ற ஏகாதசிகளை நாம் விரதம் இருந்து நாராயணனோட அருளை பெற்று நாமளும் நம்மளோட சந்ததிகளும் வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.